வணக்கம் மேசராசிக்காரங்களே. இன்றைக்கி நம்ம மேசராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாசம் வச்சு மோசம் செய்ய காத்திருக்கிற ஒரு உறவு. மேசராசிக்காரங்க பாசம் வச்சு மோசம் செய்ய காத்திருக்கும் ஒரு உறவுனால இன்றைக்கி உங்கள் மனசில் கொஞ்சம் குழப்பம் அதிகமாகவே இருக்கும். வெளிப்படையாக பேசுகிற உங்கள் பழக்கம் நல்லது தான், ஆனால் எல்லாருக்கும் அதுக்கு தகுதியானவர்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த வாழ்க்கை மீண்டும் உங்களுக்கு உணர்த்துகிற நேரம் வந்துருச்சு. உங்கள் நம்பிக்கையை பயன்படுத்திக்கணும்னு யாரோ ஒருத்தவங்க நெருங்க முயற்சிப்பது போல் உணர்வு தோன்றும். தொடக்கத்திலேயே அந்த மனிதரோட வார்த்தைகளில் வேகம் அதிகரிக்கும், செயல்களில் தெளிவு குறையும். நான் தான் உனக்காக, நீ இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச்சில் ஆரம்பிப்பாங்க. ஆனால் தேவையான நேரம் வரும் பொழுது மாறி போயிடுவாங்க. இதே மாதிரி முரண்பாடுகளை நீங்கள் கவனிச்சா அந்த உறவுக்கு சரியான இடம் கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். மேச ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி முக்கியமானது, உங்கள் மனசை யாருக்கு கொடுக்குறீங்க அவங்க ஜென்யூனாக இருக்கணும். பாசத்தையும் பரிவையும் காட்டுறப்ப கூட ஒரு அடிப்படை கவனத்தோடு தான் நடந்துக்கணும். உங்கள் நல்ல மனசை பயன்படுத்த முயற்சிக்கிறவங்க இருக்காங்க. அதனால் எல்லாத்தையும் உடனடியாக நம்பாமல் ஒரு கொஞ்சம் தூரம் வச்சு பார்த்து நிச்சயப்படுத்துறது உங்களுக்கு நல்லது. நாளைக்கு மறுநாள் இந்த சேம் சுச்சுவேஷன் உங்களுக்கு பெரிய புரிதலாக மாறும். உண்மையான உறவு உங்களை அமைதியாக வச்சுருக்கும். போலியான உறவு எப்போதுமே அவசரமும் குழப்பமும் தந்துக்கிட்டே இருக்கும். இன்று அதோட வேறுபாட்டை கண்டுபிடிக்க நாளும் வந்துருச்சு. மேச ராசிக்காரங்க, இன்றைக்கி வரும் இன்னொரு சிக்கல், உங்கள் வாழ்க்கையில் நுழையிற சிலருக்கு உங்கள் முன்னேற்றத்தில் ஆர்வம் இல்லை, உங்கள் உணர்ச்சியில் தான் ஆர்வம். உங்கள் மனசு தளரணும்னு தெரிஞ்சதான் நெருங்குவாங்க. முதல்ல நான் உன்னோட இருப்பேன், நீ சந்தோஷமாக இருந்தால் போதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் காலம் போக போக அவர்கள் பேசுகிறதும் செய்கிறதும் தொடர்பே இருக்காது. மேச ராசிக்காரங்க மிகவும் உண்மையானவங்களாக இருப்பாங்க. ஒருத்தரையே நம்புனீங்கன்னா முழு மனசோடு நம்புவீங்க. ஆனால் இந்த நேரத்தில் அந்த நல்ல மனசு தான் உங்கள் பலவீனம் ஆக்கிடாமல் பார்த்துக்கணும். எந்த உறவாக இருந்தாலுமே அவர்களோட செயல்களை கவனிங்க. முதல்ல மதிக்கிறவங்களா இல்லை உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால ஏதாவது பயன் பார்ப்பவரா அப்படிங்கிறத உணர்ந்து இன்னும் நல்ல கிளாரிட்டி வரும். நாளைக்கு மறுநாள் உங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதும் போலையே நடக்கும். நீங்கள் நல்லாவே அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அவங்க உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு அவங்க பேச்சில் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு அவங்களோட உண்மையான முகத்தை கண்டுபிடிக்கும் பொழுது தான் அவங்க உங்ககிட்ட உண்மையான பாசத்துக்கு ஒருபோதும் நாடகம் தேவையே கிடையாது. போலியான பாசத்துக்கு தான் எப்போவுமே ஒரு கதை தேவைப்படும். அந்த கதை இன்றைக்கி உங்கள் முன்னே வெளிப்பட ஆரம்பிக்க போகுது. மேச ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இன்றைக்கி உங்கள் மனசை சோதிக்கிற இன்னொரு நிலைமை, நீங்கள் கொடுக்குற அன்பை சிலர் ஒரு வசதியாக பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கலாம். உங்கள் நேரம், உங்கள் கவனம், உங்கள் பரிவு, இது எல்லாமே அவங்களுக்கு வேலை இருக்கும்போது மட்டுமே தேவைப்படலாம். வேலை முடிஞ்ச உடனே அந்த மனிதரிடமே ஒரு விதமான தூரம் தெரிஞ்சு போகும். இது உங்கள் மனசுக்கே கேள்வி எழுப்பும். நான் தவறாக நினைக்கிறேனா இல்லை அவங்க தான் என்னை தவறாக யூஸ் பண்ணுறாங்களா? இந்த குழப்பம் வர்றதுக்கு காரணம் உங்களுக்கு முன்னால் இருக்கிற உறவு நேர்மையானது இல்லை தான். உண்மையான பாசம் உங்களை சந்தேகப்படுத்தாது. போலியான பாசம் தான் உங்களை மீண்டும் மீண்டும் யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். மேச ராசிக்காரங்களோட ஃபயர் நேச்சர் இன்று உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தரப்போகுது. யாரை நம்பணும், யாரை மனசில் வைக்கக்கூடாது, யாரை விட்டு நீங்கள் முன்னாடி போகணும், இந்த 3 விஷயத்துக்கும் ஒரு பதில் சிக்னல் கொடுக்க போகுது. உங்கள் மனசுக்கு அமைதி தருபவர் தான் உங்களுக்கானவர். டென்ஷன் தரவர் ஒரு டெம்ப்ரவரி லெசன் மாதிரி இருப்பாங்க. நீங்கள் தள்ளி நின்னா யார் தாங்குறாங்க, யார் போயிடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுவே அந்த உறவோட உண்மையான முகமாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் பாசத்தை யார்கிட்ட வைக்கிறீங்கன்னு மட்டும்தான். அப்போது மேச ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பாசத்தால் மறைந்த மோசம் இன்னொரு முகத்தை காட்டப்போகுது. ஏதாவது சிறிய விஷயத்தில் கூட அவங்களோட உண்மையான மனசு வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு நேரம் இல்லைன்னா கோபம், நீங்கள் பேசலைன்னா குறை, நீங்கள் தூரமாக போனீங்கன்னா சந்தேகம். ஆனால் அவங்க உங்களுக்கு காட்ட வேண்டிய அக்கறை வரும்போது மட்டும் ஒதுங்கி விடுறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் அப்படின்னா அதுதான் உண்மையான அன்பு. ஆனால் நீங்கள் மட்டும்தான் முயற்சி செய்கிறீங்க, அவங்களே கன்வின்ஸ் பண்ணால் மட்டும் வராங்கன்னா இது பாசம் கிடையாது, மனசை பயன்படுத்துகிற களங்கம் தான். இப்படி இருந்தால் மேசராசிக்காரங்க அந்த உறவு மன அழுத்தத்தையே அதிகப்படுத்தும். அவங்க பேசுகிறத விட செய்கிறத கவனிங்க. உங்களுக்கு தேவையான நேரத்தில் தோன்றுங்களா, இல்லை நீங்கள் கால் பண்ணுனா மெசேஜ் பண்ணுனா, இல்லை உங்கள் கஷ்டத்தில் உங்களை ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்களான்னா இந்த கேள்விகளுக்கு ஹானஸ்டான பதில் கிடைக்கணும்.
அதில் தான் அந்த உறவோட உண்மையே இருக்குது. மேச ராசிக்காரங்க எப்போதும் நேர்மையானவர்களையும் உண்மையானவர்களும், அதனால் உங்களை போல இல்லாதவர்களை நீங்கள் இன்னும் கூடிய வேகத்தில் உணர ஆரம்பிப்பீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற சிக்னல் என்னன்னா, உங்கள் மனசை காக்கணும். யாருக்காகவும் உன் அமைதியை காயப்படுத்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காத்திருப்பவர்கள் உண்மையாக அப்படின்னா காத்திருப்பவர்கள் அப்படின்னு சொன்னாலே உண்மையானவர்கள் அப்படின்னா நீங்கள் தள்ளி நின்னாலும் அவங்களாவே உங்களை பிடிச்சுக்குவாங்க. இல்லை அப்படின்னா தூரம் போனாலும் அவங்களுக்கு கவலை இருக்காது. அதுதான் அந்த உறவினோட தீர்ப்பு. மேசராசிக்காரங்க இன்னைக்கு அந்த போலியான பாசத்தை கொண்ட உறவு இன்னும் ஒரு சிறிய சோதனையை உங்களுக்கு கொண்டுட்டு வரும். உங்களுக்கு தேவையில்லாத நேரத்தில் தான் அவங்களோட அதிக பாசம் காட்டுவாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே தேவைப்படும் பொழுது அந்த நேரத்தில் மட்டும் அவங்க மாயமாக போயிடுவாங்க. இது அவங்களோட மனசு எங்கே இருக்குன்னு புரிய வைக்கும் ஒரு முக்கியமான க்ளூன்னு கூட சொல்லலாம். மேச ராசிக்காரங்க ஒருத்தவங்களை நம்பிட்டாங்க அப்படின்னா முழுசாகவே நம்புவாங்க. அதனால தான் யாராவது மதிப்பில்லாத பாசம் காட்டினா உங்கள் மனசு ரொம்ப வேகமாக பாதிக்கப்படுது. அப்படி பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க மேலே இன்னும் அதிகமாக தான் பாசத்தை காட்டி இது பண்ணிக்கிறீங்க. இன்று அதே அனுபவம் உங்களை ஆழமாக யோசிக்க வைக்கும். ஏன்னா நான் மட்டும் ட்ரை பண்ணுறேன், ஏன் அவங்க மட்டும் கூடிக்கொள்கிற அப்படிங்கிற கேள்வி வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு அருகில் இருக்கவங்க உங்களோட பேச்சையோ உணர்ச்சியையோ அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா உங்கள் பிளான்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாத உங்கள் க்ரோத்துக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது பாசம் இல்லாமல் உங்களை ஒரு ஆப்ஷனாக பார்ப்பதற்கான தெளிவான அறிகுறி. மேச ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஆப்ஷனாக இருக்க மாட்டீங்க, ப்ரியாரிட்டியாக தான் இருப்பீங்க. இன்னைக்கு அல்லது அடுத்த சில நாட்களில் அந்த உறவோட முகமூடி கிழிந்தது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். நீங்கள் கொடுக்குற பாசத்துக்கே அவங்ககிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஆர்வம் இல்லாதது, ரொம்ப பொறுப்பு இல்லாதது, ரொம்ப டெம்ப்ரவரியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் ஒன்று தான். உன்னை உண்மையாக மதிக்கும் உறவுகளுக்கு நீ ஸ்பேஸ் கொடுக்கணும். உன்னை பொய்யா நினைக்கிற உறவுகளை நீங்கள் தள்ளி வைக்கணும். உன்னை பயன்படுத்தி நினைக்கிறவங்கள மெதுவாக கதவு வெளியே அனுப்பு. மேச ராசிக்காரங்க இன்னும் ஒரு உண்மையை இன்று யூனிவர்ஸ் சொல்ல போகுது. உங்களை இழக்க போகிறோன்னு பயப்படுறவர் தான் உண்மையாக உங்களை நேசிப்பவர். உங்களுக்கு நேரம் கொடுக்காம எஃபர்ட் போடாமல் உங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டு தேவையப்போ மட்டும் பாசம் காட்டுறவங்க இது ஒரு எமோஷ்னல் ட்ரிக்கு தான். அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அன்பு இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஒரு மனிதராக இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதாவது ஒரு மனிதனில் வேர்ட்ஸில் ஸ்வீட்னஸ் இருக்கும், ஆனால் ஆக்ஷனில் எம்டினஸ் இருக்கும். நான் பிஸினா பார்த்துக்கிறேன், இப்போது சுச்சுவேஷன் மாதிரி ரீசன் கொடுத்து உங்களை ஹோல்டு பண்ணுறாங்க. ஆனால் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பற்றி கில்ட் கூட இல்லை. அதுதான் மோசம் செய்ய காத்திருக்கிற உறவு, மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட்டுன்னு சொல்லலாம். மேச ராசிக்காரங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே மனசு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் தான். உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், சாஃப்ட் ஹார்ட்டுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பவுண்ட்ரிஸ் தேவைப்படும். எல்லாரையும் நம்பாமல் இருக்கணும்னு கிடையாது, ஆனால் எல்லாருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே ப்ளேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். உங்களை பற்றி கவலைப்படுறவங்க, உங்களோட கஷ்டத்தில் துணை நிற்கிறவங்க, உங்கள் சைலன்ஸை கூட புரிஞ்சுக்கிறவங்க, இவங்க தான் டிசர்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், உங்களை வேல்யூ பண்ணுறவங்களையும் வேல்யூ பண்ணாதவங்களையும் நீங்கள் காமாக அப்சர்வ் பண்ணணும். எந்த உறவு ஃபோர்ஸிங்காக இருக்கும் பொழுது அது விஷம், எது ஒரு ஃப்ளோவாக போகுதோ அது உண்மையான பாசம். இப்போது நீங்கள் சந்திக்கிற குழப்பம் உங்களுக்கு ஒரு புதிய கிளாரிட்டியை கொடுக்கறதுக்காக தான் இருக்கும். உங்கள் மனசு இன்றைக்கி என்ன சொல்லுது அப்படின்னா, நல்ல பாசத்துக்கு ட்ராமா தேவை கிடையாது, மோசமான பாசத்துக்கு ஆக்டிங் தேவைப்படும். மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அந்த போலியான பாசம் கொண்ட உறவோட இன்றைக்கி உண்மை மெதுவாக வெளிவரப்போகுது. நீங்கள் கொடுக்கக்கூடிய உணர்ச்சி, அக்கறை, டைம் இது எல்லாமே அவங்களுக்கு பொழுதுபோக்கு மாதிரி நேரம் வரப்போகுது. உங்களுக்கு முக்கியமான விஷயத்துக்காக நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது அவங்க கவனம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேண்டுமோ அதை சொல்லும் பொழுது மட்டும் பலத்த உணர்ச்சியோடு பேசுவாங்க. இது ஒரு கிளியர் இம்பேலன்ஸ். உண்மையான உறவு அப்படின்னாலே இருவரும் ஒரு அளவில்லாத முயற்சி பண்ணணும். ஆனால் இந்த குறிப்பிட்ட உறவில் சைலண்ட்டாக கூட அவங்க அட்வான்டேஜ் ஆகிக்கிறாங்க. நீங்கள் பேசலையா சரி அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா பிரச்சனையை தீர்க்க அவங்க மனசே கிடையாது, பிரச்சனையே நீங்கள் தானே சால்வ் பண்ணுறீங்க. அந்த நாடகத்துக்குள்ளே அவங்க வசதி பார்க்குறாங்கன்னு அர்த்தம். மேச ராசிக்காரங்களுக்கு இந்த நடத்தை ரொம்ப அப்யூஸாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஏன் இப்படின்னு நீங்கள் உங்கள் மனசை தான் கேள்விப்படுத்துவீங்க. இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ், நீங்கள் தவறு கிடையாது,
உங்களோட உண்மை தான் உங்களுக்கு பலம். அவங்களோட போலியான பாசம் தான் உங்களுடைய பலவீனமாக இருக்குது. அந்த மனிதர் உங்களை இழக்க போகிறோம்னு பயப்படாமல் இருந்துட்டு நீங்கள் கொடுக்குற அன்பை டே லைட்டில் எடுத்துக்கிட்டு நைட்டில் மறந்து போயிட்டாங்க அப்படின்னா அது பாசம் கிடையாது. அதை பயன் பார்ப்பது அப்படி இருந்தால் அது ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. லெசன் மாதிரி தான். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து விலகி இருக்கிறது மிக மிக நல்லது. உங்ககிட்ட பாசம் இருக்க மாதிரி ஃபுல்லாக நடித்து உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உறவு அப்படின்னு பார்த்தா உங்களுடைய நண்பன் தான். அதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து விலகி இருக்கிறது மிக 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 நல்லது. நன்றி, வணக்கம்.